ஆக நாராயணன் நமக்கு பறை தருவான். அது இந்த காலம் வாய்த்தது நல்ல காலம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இந்த திருப்பாவைக்கு 2 முக்கியமான வியாக்கியானங்கள் உள்ளன. ஒன்னு பெரியவாச்சான் பிள்ளையினுடைய 3000 படி, மத்தொன்னு அழகிய மணவாளப் பெருமாள் நாயனாருடைய 6000 படி. படினா 32 எழுத்து, 3000 படினா 3032 எழுத்து, 6000 படினா 6032 எழுத்து. நீங்க பெருக்கி பார்த்துங்கோ, அத்தனை எழுத்துக்களோட வியாக்கியானம் இருக்கும். பரமகாருணிகரான வியாக்கியான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை வருஷித்திருக்கிறார். நாராயணன் பறை தந்தானோ அல்லனோ, பெரியவாச்சான் பிள்ளை பறையான திருப்பாவை அர்த்தத்தை நமக்கு கொடுத்தது உண்மை. அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் இன்னும் ரொம்ப விபுலமான வியாக்கியானம், நீண்ட வியாக்கியானம் அனுகிரகித்துள்ளார். இது 2 நேர பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும். அது தவிர இன்னொரு 2 வியாக்கியானங்கள் உண்டு. ஒன்று தொட்டையாச்சாரிய சுவாமி இயற்றியது, மத்தொன்னு வானமாமலை ஜீயர் சுவாமி ஒன்னான ஜீயர் சுவாமி இயற்றியது. இந்த 2 வியாக்கியானங்களும் சுவாபதேசார்த்தம். சுவாபதேசம்னால் இந்த மார்கழி திங்கள்னு தொடங்கி பாசுரத்தை பார்த்தா மேலெழுந்த வாரியாவது அர்த்தம் தோணும். அது கோகுலம், ஆய்ப்பாடி, எடைச்சி, கண்ணன், பால், தயிர், மாடு எல்லாத்தோடையும் போயிடும். ஆனா இதுக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய உள்ளுரை பொருள் வெங்கியார்த்தம்னு சொல்ற மூலியம் ஆந்தரமான அபிப்பிராயம். சாதாரண கவிதையா இருந்தால் படிச்சா மேல இருக்கிற அர்த்தம் மட்டும்தான் தோணும், உள்ளுக்குள்ளெல்லாம் ஒன்னும் அர்த்தம் இருக்காது. இன்னைக்கு மேலேயே அர்த்தம் இல்லை, ஆனா பாசுரம்னு பார்த்தா மேலையாவது அர்த்தம் இருக்க வேண்டும். அதற்கு உள்ளுக்குள்ள புகுந்து பார்த்தா இன்னும் நிறைய அர்த்தம் கிடைக்கும். இப்படி அர்த்தங்களை வெளியில கொண்டு வரணும் இல்லையோ, அதற்காகத்தான் இந்த 2 மகாச்சாரியர்களும் சுவாபதேச வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். மேலோட்டமான அர்த்தம் அதுவே ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம், அதுக்கு 2 வியாக்கியானம். உள்ளிறை பொருள் அதற்கு 2 வியாக்கியானம். இது கொண்டு சில அர்த்தங்களை மட்டும் நாம் அனுபவிக்கலாம். இருக்கிற காலம் கொஞ்சம்தான், அதனால 4 வியாக்கியானம்னு சொல்லி வேணா திருப்தி பட்டுக்கலாமே தவிர அதுல இருந்து 4 எழுத்து எடுக்கிறதுக்குள்ளேயே மணி முடிஞ்சு போடும். அப்படின்னு சொல்லாம மேற்கொண்டு பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மார்கழி மாசம் வாய்த்ததே, இந்த மாசத்துக்குண்டான ஏற்றத்தை வியாக்கியாதா செதுவிக்கிறார். அத்யுஷ்ணமாதல், அதி சீத்தளமாதலின்னிக்கே இருக்கும் மாதம். அதி உஷ்ணமான மாசம் இல்லை, அதி சீத்தளமான மாசம் இல்லை. ரொம்பவும் கொதிக்காது, ரொம்பவும் குளிர்ச்சியா இருக்காது, அத போன்ற மாசம் இந்த ஆண்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாசமே கார்த்தால் அப்படி ஒண்ணு பனியும் காணும் குளிரையும் காணும் எதுவுமே இல்லை, ரொம்ப சௌக்கியமா இருக்கே, எல்லாரும் வந்துடுறா. அதுதான் அன்னைக்கே வியாக்கியானத்துல சொன்னார், அத்யுஷ்ணமா இருக்காது, அதிசீதளமாக இருக்காது. எதே போலவெனில் வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா ந கர்மதா. வாசுதேவன்கிற பெரிய மரம், அந்த மரத்தினுடைய நிழலிலே போய் அமர்ந்தால் ந அதிசீதா ரொம்ப குளிரா இருக்காது, ந அதி கர்மதா ரொம்ப சுட்டெரிக்காது. அப்ப உஷ்ணமாகவும் இருக்காது, ரொம்ப சீத்தளமாகவும் இருக்காது. மர நிழல்ல போய் உட்கார்ந்தா வெளியில வெயில் அதிகமா இருந்தா அங்க வெயில் குறைச்சலா இருக்கும், வெளியில குளிர் அதிகமா இருந்தா அங்க குளிர் குறைச்சலா இருக்கும். அத போல ஒரு காலம் நமக்கு வாய்த்தது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். ஆக வாசுதேவா தருச்சாயா நாதிசீதான கர்மணா நரகாங்கார சமனி சா கிமர்த்தம் ந சேவியதே. இது ஒரு பிரமாண ஸ்லோகம். நரகாங்கார சமனி, வாசுதேவன்கிற மரத்தினுடைய நிழல் ஒரு நெருப்பை அணைத்து விடும். நரகாங்காரம், அங்காரம்ங்கிறது நெருப்பு, நரகாங்காரம் நரகங்களாகிற நெருப்பை அது அழித்து விடுகிறதே. சா கிமர்த்தம் ந சேவியதே. இந்த உண்மையை தெரிந்து கொண்டு ஏன் மக்கள் அந்த நிழலிலே ஒதுங்க மறுக்கிறார்கள் என்று ஒரு ரிஷி பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறார். உன் மரம், நீயே மரம், அந்த மரத்தினுடைய நிழல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த நிழல்ல போய் உட்கார்ந்துட்டால் எந்த சிரமமும் நமக்கு தெரியாது. ஆனா ஏனோ நரகத்தை தொலைக்க வந்த இந்த நிழலில் தங்களை அமர்த்தி கொள்ள மக்கள் மறுக்கிறார்கள். சம்சாரம்ங்கிறதுனால தப்பித்து கிடக்கிறார்களே தவிர சம்சாரத்துக்குள்ளேயே நீ இருக்கிற இடம் பாலவனத்தில் ஒரு சோலையா இருக்கும் இல்லையோ. சம்சாரமே பாலவனம் தான். மருகாந்தாரம்னு சொல்லுவார்கள். மருகாந்தாரம்ங்கிறது பாலவனம். இந்த பாலவனத்துல கூட ஒரு மரம் இருக்கு, வாசுதேவன்கிற மரம். அந்தந்த திவ்ய தேசத்துல எதுக்காக பெருமாள் நின்றுட்டு இருக்காருன்னா, நிழல் கொடுக்கும் மரத்தை போலே அவருடைய திருத்தோள்களுடைய நிழல்ல போய் அமர்ந்து விட்டால் சம்சாரத்தினால நாம் தவிக்கப்படுவதே இல்லை. நரகாங்கார சமனி சா கிமர்த்தம் ந சேவியதே. இத புரிந்து கொண்டு மக்கள் ஏன் வரமாட்டேங்கிறா? இவாள் இருக்கா, ஒரு நிழல்ல உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கா. இருக்கிறதுக்கு நிழல் வேணும்னு வீடு வாங்கி விடுறோம். வீடு வாங்கறதுல நிறைய கொதிப்பு. வீட்டை வாங்கணும்னா சம்பாதிக்கணும், வீட்டை வாங்கணும்னா பாதுகாக்கணும், அதுக்கு நிறைய சண்டை போடணும், போகணும் வரணும்.
இந்த இடத்துக்கு வாங்கோ, நகரத்துக்கு ரொம்ப கிட்டக்கு இருக்கு, வந்தீள்னா அங்கிருந்து 2 நிமிஷத்துல வந்துள்ளான்வா. வரலாம், போய் பார்க்கணும். வீட்டுக்குள்ள போயிட்டா ரொம்ப நன்னா இருக்கும், ஆனா போகணும் இல்லையோ. பல பேர் ரொம்ப தள்ளி வீடு வாங்கிக்கணும்னு போறோம், இப்பதான் கிடைக்கிறது, உள்ளுக்குள்ள கிடைக்க மாட்டேங்கிறது, தள்ளி வீடு கிடைக்கிறது. அந்த இடத்துல போற அளவுக்கு சிரமமா இருக்கு, போயிட்டா நன்னா இருக்குங்கோ. ஆனா வாசுதேவ தருச்சாய் அப்படி இல்லை, அதை அழைச்சுன்னு போற பக்தி நன்னா தான் இருக்கு, அதுவும் நன்னா தான் இருக்கு. ரெண்டுமே நன்றாக இனிக்கிறது இல்லையோ. ஆஹா, அந்த மரத்தின் நிழலில் உட்கார வேண்டும். ஆனா நாம உட்காந்துருக்கோம், புலி துரத்தித்தேன்னு ஒருத்தன் ஓடி வந்தான், ஒரு நிழல் இருந்தது, கீழே உட்காந்துட்டான். மூச்செல்லாம் விட்டு மெதுவா சமாதானப்படுத்தினுட்டு தப்பிச்சுட்டோம்னு மேல பார்த்தா அது 5 தலை நாகப்பாம்போட நிழல். இங்க போய் உட்காந்துருக்குமேங்கிற பயமே அப்புறம் தான் அவனுக்கு வந்தது. புலி வாயிலேந்து தப்பித்தா நாகப்பாம்பு நிழல்ல உட்காண்டிருந்தா நாம சம்சாரத்தில் வீடு கிடைத்தது வாசல் கிடைத்ததுன்னு உட்காண்டிருக்கிற நிழல் 5 தலை நாகப்பாம்பனுடைய நிழல்ல உட்காண்டிருக்கா போலே. அது தவிர்த்து பெருமான்கிற மரத்தின் நிழலில் வாருங்கோள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்காது, ரொம்ப தபிக்கவும் தபிக்காது. கூரத்தாழ்வான் சாதித்தார், தாபத்ரயீமய தவானல தஹ்யமானம் முஹ்யந்தமந்தம் அவயந்தம் அனந்தனைவ ஸ்தாதும் பிரயாத்தும் உபயாத்தும் அனீஷ நீஷ ஹஸ்தீஷ திருஷ்டமிருத விருஷ்டிபிர் ஆபஜேதா. ஏ வரதராஜ பெருமானே, நமக்கு இனி இந்த கொதிப்பு தாங்காது. வரதராஜ ஸ்தவத்திலே கூரத்தாழ்வான் சாதிக்கிறார், தாபத்ரயீமய தவானல தஹ்யமானம். நான் ஏற்கனவே எரிஞ்சின்னு இருக்கேன், தகித்தல் தஹ்யமானம், நான் எரிந்து கொண்டிருக்கிறேன். எதாலே? சுத்தி பார்த்தா நெருப்பு இருக்காது நமக்கு, ஆனா ஒரு கொதிப்பு தெரியறது சொல்லு. மனசு கொதிச்சு போறது, உடம்பு கொதிச்சு போறது, உள்ளேந்து போக போகையா வருதுங்கிறா. அந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப கொதிச்சு போடுறா. கொதிக்கிறது எதுங்கிறத ஆழ்வான் அன்னைக்கே தெரிவிக்கிறார். தாபத்ரயீமய தவானல தஹ்யமானம். இது காட்டு தீக்குள்ள அகப்பட்டு போனேன். ஒரு இடத்துல நாட்டுல தீ கொதிச்சுட்டு இருந்தால் இங்கேருந்து அங்க தப்பிச்சு விடலாம், அங்கேருந்து இங்கே தப்பிச்சு விடலாம். காடு முழுக்க பத்தி எரியச்சே நடுவுல சிக்கினுட்டோன்னு வச்சுப்போம், எந்த பக்கமுமே போக முடியாது. அப்படித்தான் தாபத்ரயத்தாலே நான் தபிக்கப்படுகிறேன். தாபத்ரயீமய தவானல, தவானலம்ங்கிறதான் காட்டு தீ. இதே பிருந்தாவனத்துல இந்த காட்டு தீ வந்தது, ஒரு அசுரன் அனுப்பிச்சு விட்டான், கிடுகிடுன்னு அவன் ஊர் முழுக்க பத்தினுட்டான். இந்த கண்ணனிடத்திலேருந்து நேர போனால் அவர் எப்படியோ தப்பிச்சுனுடுறாருன்னு ஒரு அசுரனும் தெரிஞ்சுனுட்டான். இனிமே ஊரா வளைச்சிடுவோம், அப்ப கண்ணன் உள்ளுக்குள்ள சிக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னுட்டு பிருந்தாவனம் முழுக்க காட்டு தீ கதுவித்து கண்ணனிடத்துல குழந்தைகள்லாம் போய் பிரார்த்தித்தா. அவர் கையை எப்படி வச்சிருந்தார், இந்த மொத்த காட்டு தீயும் கையிலே கொண்டு வந்து வாயில பருகி விட்டார். இதைத்தான் தாவானலாக்னியை பருகினதுன்னு சரித்திரம் பாகவதத்துல சுகர் ஆச்சரியமா சாதிக்கிறார். தாபத்ரயீமய தவானல தஹ்யமானம். ஆனா நம்ம சுத்தி 3 தாபங்கள் கொதித்திருக்கும். இந்த தாபம் போறதுக்கு மார்கழி நீராடலாகிற பகவத் அனுபவத்துக்கு வந்தால் போதும் என்பதுதான் முதல் பாசுரத்தினுடைய அபிப்பிராயம். நாம கொதிச்சு போயிருக்கோம், கொதிப்பு போக வேண்டும், நீராட வேண்டும். குளம் கிடைக்கல, இந்த குளத்துல தீர்த்தமாடினா தாபத்திரய கொதிப்பு ஒரு நாளும் அடங்காது, சம்சார கொதிப்பு அடங்காது. அப்ப அதுக்கு வேண்டிய குளத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். குளத்தை காட்டுறதுதான் இப்ப ஆண்டாளுடைய முதல் பாசம். தாபத்ரயீமய தவானல தஹ்யமானம். 3 தாபங்களாலே நாம கொதிச்சு போயிருக்கோமா. ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகங்கள். இது 3 தாபம் நம்ம எல்லாருக்கும் இது உண்டு. இதால இதுல தப்பிச்சவனே இல்லை. ஒரு சிஷ்யன் ஆச்சார இடத்துல போனான், நான் உன் இடத்துல சேரணும், என்ன சேர்த்துக்கும், நிறைய பாடம் கத்துக்கணும்னா நான் பரீட்சை வச்சுதான் சேர்த்துப்பேன். நுழைவு தேர்வு எல்லாரும் வைப்பாளோ இல்லையோ, அதை போல நுழைவு இப்ப இல்ல, இந்த வருஷத்துலேருந்து இல்லேன்னுட்டா, ஆனா அந்த ஆச்சாரியன் வச்சாருன்னு வச்சுப்போம். அதனால நுழைவு தேர்வு எழுதினாத்தான் இந்த ஆச்சாரிய இடத்துல சேர முடியும். கேள்வி கேட்கிறார். அவர் ஒண்ணுன்னா கேட்டார், பதத்திரயம் தெரியுமான்னார். அவர் ஓம் நமோ நாராயணாயாங்கிற 3 பதத்தை ஞாபகம் வச்சிருந்து பதத்திரயம் தெரியுமான்னார். பிள்ளைக்கு தெரியல, தெரியாதுன்னுட்டான். ரகசியத்திரயம் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் நினைச்சிருந்து ரகசியத்திரயம் தெரியுமான்னார். தெரியாதுன்னுட்டான். மண்டபத்திரயம் கோயில் திருமலை பெருமாள் கோவில்னு 3 ஞாபகம் வச்சிருந்தார் அவர். புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், போக மண்டபம். மண்டபத்திரயம் தெரியுமான்னார். தெரியாதுன்னுட்டான். அக்ஷரத்திரயம் ஓங்காரத்துல அ உ ம, இத 3 தெரியுமோங்கிறதுக்கு அக்ஷரத்திரம் தெரியுமான்னார். தெரியாதுன்னுட்டான். தத்துவத்திரயம் சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள், தத்துவத்திரயம் தெரியுமான்னா தெரியாதுன்னுட்டான். இவர் எந்த திரயங்கள் கேட்டாலும் அவனுக்கு தெரியல. உன்னை நான் பாடசாலையில சேர்த்துக்க முடியாது, போயிட்டு வானுட்டார் குரு. பிள்ளைக்கு ஒரே கோபம், இது இத்தனையும் தெரியலன்னு தானே இவர்கிட்ட வந்தோம், இவர் இத்தனையும் தெரியுமான்னு கேட்டால் நாம எப்படி பாடசாலையில கேட்றது. சரி, எப்படியும் வெளியில அனுப்பிச்சுட்டார். போற போக்கில் ஒரு கேள்வியான கேட்டு வச்சுட்டு போவோம் அப்படின்னு ஆச்சாரியனை திரும்ப கேட்டான். உமக்கு தெரிஞ்ச திரயத்தெல்லாம் எனக்கு தெரியுமான்னு கேட்டீரே, எனக்கு ஏதான் ஒரு திரயம் தெரியுமா நீர் கேட்டீரான்னா. சரின்னு ஆச்சாரியன் புரிஞ்சு விட்டார். உனக்கு தெரிஞ்ச திரயத்தை சொல்லுன்னார்.
ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகங்களால தபிக்கப்பட்டு தானே குருவே உம்மிடத்துல வந்திருக்கே. இந்த மூணையும் தொலைச்சிக்கிறதுக்கு வழி தேடி உம்மிடத்துல வந்தா நீர் தெரியாததெல்லாம் என்னிடத்துல கேட்டு இருக்கீரே. ஓ அப்படியா, இது மூணு இருக்குன்னு தெரிஞ்சுனுட்டானாலே நீ அதிகாரி தான். வா உட்கார், சம்சாரத்தாலே கொதிக்கப்பட்டிருக்கிறோம்னு தெரிஞ்சுனுட்டாலே போறோம். அப்பவே பகவத் விஷயத்துக்கு ஆசை வருதுன்னு அர்த்தம். இல்லே சம்சாரத்துல சுகமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தானால் அப்ப திருப்பாவியிலும் இடமில்லை, 4000த்திலும் இடமில்லை, வேதாந்தத்திலும் இடமில்லை. ஆத்மாவுக்கு இது இயற்கை அல்ல. ஆத்மாவுக்கு இயற்கை பகவத் அனுபவம், இது செயற்கை. இந்த துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. நிரஸ்த சுகபாவைக லட்சணானுட்டு, சுகத்தையே அனுபவிப்பவன் ஆத்மான்னு புரிந்து கொண்டு இந்த அஜ்ஞானத்துல நான் உழல வேண்டாம், நான் ஞானமயன். துக்கம் வேண்டாம், நாம் ஆனந்தமயன். சம்சாரம் வேண்டாம், நித்திய விபூதியில் இருக்க வேண்டியவன். இந்த ஞானம் ஒரு துளி வந்தாத்தான் பகவத் விஷயத்துக்கே வருவன். இல்லைன்னா இங்கேதுக்கு வரப்போறா, ஏதோ வேலை பார்க்க போறா, சம்பாதிக்க போறா, எங்கேயோ இருக்க போகிறார்கள். அப்ப அதோடையே ஓடிடுவோம். அதான் இங்க ஆழ்வான் சாதித்தார், 3 தாபங்களாலே நான் கொதித்து போயிருக்கிறேன். ஆத்தியாத்மிகம், இது நம்மால நாம வரவழைச்சுக்கிறது. முக்கியம் வியாதி, மனோவியாதியா இருக்கட்டும், தேக வியாதியா இருக்கட்டும், இது நாமே வரவழைச்சுதான். ஆத்மிகம்னா நானே வரவழைச்சுக்கிறது இல்லையோ, இதை யாரும் நம்ம தலையில போடல. வியாதியை வரவழைச்சுக்கிறது ஆகாரத்தாலோ செயல்பாட்டாலோ நாம தான். வெளியில் இருக்கிற ஒண்ணும் வியாதி வரவழைக்காது. இல்ல சுவாமி, ஜலம் மாறித்துன்னா, இடம் மாறித்துன்னா, எதையான ஒரு பொருளை எந்தியான ஊருக்கு போய் சாப்பிட்டோன்னு வியாதி வந்துடுறதேன்னா, அதுவும் நம்மாலதான் வந்தது. பட்னி இருந்திருக்கலாம் இல்லையோ, இருந்திருந்தா இது வந்தே இருக்கா சொல்லியோ. இப்ப ஒரு நாள் பட்னி இருந்ததுனால உடம்பு பட போறது இல்லை. ஒரு இடத்தில் வஸ்து ஒழுங்கா இல்லேன்னு தோண்டினால் சாப்பிடாம இருந்துடுறது நலம். சாப்பிடாம இருந்ததுக்காக துளி சிரமமா இருந்தாப்புல இருக்குமே தவிர வேற ஒண்ணுமே படுத்தா சொல்லியோ. அதனால தேவையற்றத்தை நாம தான் வரவழைத்துக் கொள்ளுவோம். அப்பப்ப பட்னி கிடக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கணும், அப்பப்ப குறைச்சு சாப்பிடறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். பட்டினியே இல்லாம சாப்பிட்டுட்டே இருந்துட்டா பட்டினி இருக்கிறது எப்படின்னு தெரியாது படும் இல்லையோ. அதுக்காகவான பட்டினி கடந்து தானே பார்க்க வேண்டும். இது என்ன, எத்தனையோ விஷயம் லோகத்துல எப்படி இருக்குன்னு தெரியாது. அதெல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க முடியுமான்னா பட்னி இருக்கிறது நன்னா இருக்கும். அதுக்காகத்தான் சொல்றோம், கெட்ட விஷயத்தை சொல்லவே இல்லை. பட்னி இருந்தா எத்தனை சுகமா இருக்கு, எவ்வளவு லேசா இருக்கும், எவ்வளவு வேகமா ஓடி ஆடலாம்ங்கிறது அப்போதுதான் தெரியும். அதனால தாபத்திரயத்தில் முதல் தாபம் ஆத்தியாத்மிகம், என்னால நான் வரவழைச்சின்ற வியாதி முதலானவை. அடுத்தது ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திகம், பஞ்சபூதங்கள், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசங்கள், இதனால ஏற்படுறது. ஒரு பிராணிகளால ஏற்பட்ட ஆபத்தோ, பூதம், பிரேதம், பிசாச்சம் இவைகளால ஏற்பட்ட ஆபத்தோ, பாம்பு முதலானவர்களால ஏற்பட்ட ஆபத்தோ, இது இத்தனையும் பாஞ்ச பௌத்திகத்தினால ஏற்பட்டது. அதெல்லாம் ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம், பெருமாளே பூகம்பத்தை விளைவிச்சுடுறார், ஆழி பேரலைய கொடுத்துடுறார். திடீர்னு ஒரே வருஷம் மழை வெள்ளக்காடா போடுறது. வெள்ளத்தாலோ, பூகம்பத்தாலோ, கடல் அலை சீற்றத்தாலோ, இதெல்லாம் நம்ம பகவான் நம்ம தலையில போடுறது. இதெல்லாம் ஆதி தெய்வீகம். அப்ப ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, இப்படி 3 தாபத்தாலே நாம் துடித்து போய் கிடக்கிறோம். இதைத்தான் ஆழ்வான் சாதித்தார், தாபத்ரயீமய தவானல தஹ்யமானம். சரி, எரிக்கட்டும். இந்த எரிச்சல் எப்ப முடியணும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கணும் இல்லையோ, தெரியலையே. முஹ்யந்தம் அந்தம் அவயந்தம் அனந்த நைவ, இது அனந்தமா போயிண்டே இருக்கே தவிர இதுக்கு முடிவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. மேலும் இதுல இன்னொரு ஆபத்து, சரியா இந்த 3 நம்மள கொதிக்க பண்றது. ஆனா இதுல இருந்து நாம விலக்கணுங்கிற ஞானம் ஏற்பட்டுட்டா கூட தேவையில்லை. இந்த கொதிப்பையே எனக்கு நன்னா இருக்குன்னு வேற மயங்கி போயிட்டேன் இல்லையோ, அதுதான் பெரிய ஆபத்துனார் ஆழ்வான். முஹ்யந்தம், முஹ்யந்தம்னா மயங்கி கிடக்கிறேன். இந்த 3 கொதிச்சுன்னு இருக்கு. ஆனா நான் படிக்கிறதுக்கு ஏத்தி வச்சிருக்கிற வழக்குன்னு நினைச்சுட்டேன். அது விளக்கேத்தி வைக்கல, அது என்னை சுத்தி மொத்தமே குடிசையே தீக்கிரையாக்கி போடுறது. அதுக்காக ஒருத்தர் தீப்பந்தத்தை கொண்டா, தீப்பந்தத்தை கையில எடுத்துன்னு வரும். நம்ம வாழற இடத்துல வச்சு விட்டோம்னா முடிஞ்சே போச்சு. தீப்பந்தத்தை பிடிச்சு புஸ்தகத்தையும் எடுத்து படிக்கலாம். இந்த 3 தீயும் அதுக்கு பயன்படாது. இந்த 3 நம்ம கொதிப்படைய செய்வதற்கு தான் பயன்படும். ஆக 3 தீயாலே தப்பிக்கப்பட்டு மயங்கி போனேன். முஹ்யந்தம் அந்தம் அவயந்தம் அனந்தனைவ, இது நீளம் பல காலமாக தொடர்கிறது. இன்று நேற்றா இது? இது ஓரொரு பிறவியிலும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு ஆழ்வார் சாதித்தார். நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்பு போல்னு பெரியாழ்வார் பாசுரம். ஒரு நெய் குடத்தை நடுவுல வச்சுட்டீங்கன்னா எறும்பு சாரி சாரியா வருமா. அதை பிடிச்சிட்டு கட்டெரும்பு மேல ஏறும், எல்லா பக்கத்திலும் ஏறும், எங்க தட்டினாலும் ஏறும், எத்த தொடச்சாலும் நிறுத்த முடியாது. எறும்பு ஊர்ந்து ஒரு இடத்த மொய்க்க ஆரம்பிச்சுடுத்துன்னு வச்சுங்க,
மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலான கரோகரா, கத்தியம்பல சுருமனாக்கு அரோகரா.